இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ரகுராம் மாமாவை பார்த்து உண்மையெல்லாம் சொல்லணும்னு எனக்கும் ஆசைதான் மாயா. அவரோட தங்கச்சி பிள்ளையா அந்த வீட்டுக்கு போனா அவரும் சந்தோஷம்தான் படுவார். ஆனா எதையுமே சாதிக்காத சக்சஸ் ஆகாத அவர் பொண்ணோட புருஷனா என்ன யோசிச்சு பாரு. ஜெயிச்ச புருஷனோட கம்பீரமா தான் பெத்த அப்பா அம்மா முன்னாடி நிக்கிறது தான் ஒரு பொண்ணுக்கு பெரிய கௌரவம். நான் ஜெயிச்சு தனாவை கௌரவப்படுத்தி அவளை சந்தோஷப்படுத்தி அவளை மாமா வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போய் அங்க ஒப்படைக்க போறேன். அதுக்கப்புறம் தான் நான் அவரோட உண்மையான மருமகங்கிறதையே சொல்லுவேன். கிரேட் கதிர், நீ சொன்னது சீக்கிரமே நடக்கும். நடக்கணும்னு தான் வெறித்தனமா உழைச்சிக்கிட்டு இருக்கேன். சீக்கிரமா கடன் எல்லாம் அடைச்சு பெரிய ஆளாகி காட்டுவேன். மாமா என்ன நம்பி கொடுத்த வீட்டு பத்திரத்தை மீட்டு கொடுப்பேன். இதெல்லாம் நடந்த பிறகுதான் அவரோட ரத்தம், நான் அவரோட குடும்ப வாரிசுங்கிற உண்மையை வெளியில சொல்லுவேன். இந்த விஷயம் தனாக்கு தெரியுமா? தெரியாது, அவகிட்ட கூட சொல்லல. அவ ரொம்ப எமோஷனலான ஆளுமாயா. ஏதோ ஒரு இடத்துல எமோஷனல் ஆகி மாமா கிட்ட உண்மையை சொல்லிட்டா என்ன பண்றது? அதனால நீ அவகிட்ட உண்மையை சொல்லாத. என்ன மாயா? நீ பேசுறதெல்லாம் கேக்குறதுக்கு எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குடா. நீ பெரிய மனுஷன்டா. ஒரு பெரிய குடும்பத்தோட வாரிசுன்னு போய் சொத்து சுகத்தை அனுபவிக்கிற வாய்ப்பு கிடைச்சோம் அது தூர தூக்கி போட்டுட்டு கஷ்டப்பட்டு அவமானப்பட்டு ஒழிச்சு முன்னுக்கு வந்து நான் யாருன்னு காட்டணும்னு நினைக்கிறேன்ல, நீதாண்டா மனுஷன். இந்த உலகத்திலேயே ரொம்ப கொடுத்து வச்ச ஆள் தனாதான். உன்ன மாதிரி ஒருத்தன் புருஷனா கிடைக்க அவ எவ்வளவு பரம் வாங்கிட்டு வந்திருக்கான்னு தெரியல. மாமா உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு மாயா. ஏன் பயப்படுற? இவ்ளோ அன்பும் அக்கறையும் நேர்மையும் இருக்கிற நீ இருக்கும்போது, உனக்கு உதவி செய்ய நினைக்கிற உன் குடும்பம் பின்னாடி இருக்கும்போது பெரியப்பாவுக்கு அப்படி என்ன தப்பா நடந்துரும்? நீ ஆசைப்படுற மாதிரி பெரிய ஆளா வருவ. உன் கூட நாங்கெல்லாம் இருக்கோம். ஓகேவா ஜீவா? மாயா, ஜெயிக்கிற வரைக்கும் நான் கதறுதான். தெளிவா இருக்கடா. கண்டிப்பா நீ ஜெயிச்சிருவ.